அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே நம்மளை அழகாக வச்சுக்கிறது மார்க்கம் விரும்புது இல்லையா? இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால் ரசூல் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இப்போ அழகாக நம்மளை வச்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு இயற்கையான முறையில் நம்மளை எப்படி அழகாக வச்சுக்கிறதோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதற்கு முயற்சி எடுக்கிறதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாக சில அழகை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஆன்மீக ரீதியாக, இபாதத் ரீதியாக, அமல் ரீதியாக சில அழகை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? செயற்கையாக நாம் செய்யக்கூடிய அழகை விட இயற்கையாக அல்லாஹ் தரக்கூடிய அழகு, அது ஆன்மீக இபாதத்தின் மூலமாக, அமல்கள் மூலமாக சில அழகை அல்லாஹ் கொடுப்பான், பொலிவை கொடுப்பான், பிரகாசத்தை கொடுப்பான். இதுவெல்லாம் அதன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். செயற்கையாக வேறு எந்த சாதனத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், ஒரு ஹதீஸை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செய்தனா அபூ ஸைத் அம்ர் இப்னுல் அஹ்தப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இவங்க உட்காந்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க குடிக்கிறதுக்கு. அவங்க அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, வேகமாக போய் ஒரு குவளையில் தண்ணி எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்க வந்தாங்க. என்னமோ தெரியல, ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்த உடனே அந்த சஹாபி வேகமாக போகிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஒரு நிமிஷம் அந்த குவளை தாங்களேன் அப்படின்னு வாங்கி, அந்த கோவளைக்குள்ளே ஒரு ரோமம் இருந்தது, ஒரு முடி உள்ளே விழுந்து கிடந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபி தண்ணீருக்குள்ளே கிடந்த அந்த ரோமத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு, நபியே, நீங்கள் குடிக்கும் பொழுது இது உங்களுக்கு டிஸ்டர்பாக வந்துடக்கூடாது, உங்களுக்கு இது இடைஞ்சலை கொடுத்துடக்கூடாது, எங்கள் மீது உச்சகட்டமான நனவை வைக்கக்கூடிய நீங்கள், உங்களின் மீது இந்த சின்ன ஒரு விஷயத்தை கூட நாங்கள் அடைவதற்கு பொறுத்து கொள்ள மாட்டோம், எனவே தான் இப்படி செய்த நபியே என்று சொல்லி அதை நீக்கி கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அம்ர் இப்னுல் அஹ்தப் ரலியல்லாஹு பக்கத்தில் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவங்களுடைய தலைமுடியெல்லாம் கையால் தடவி விட்டாங்க. அவருடைய தலைமுடியை மொத்தத்தையும் தடவி விட்டாங்க. தாடியினுடைய முடியை மொத்தத்தையும் தடவி விட்டாங்க. தடவி விட்டுட்டு ஒரு துவா செஞ்சாங்க. அதுதான் பெரிய பாக்கியம். இந்த துவாவை நாமும் பெறலாங்க. அதுக்கு என்ன வழின்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம ஜம்மில்ஹு ஓ அதிம் ஜமாலஹு. இதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா. யா அல்லாஹ், இவரை அழகாக ஆக்குவாயாக, இவருக்கு இருக்கிற அழகை நீ நிரந்தரமாக ஆக்குவாயாக. அழகை குறைச்சிடாத. அழகுன்றது எப்போதுமே இருக்காதுங்க இல்லையா? வாலிபத்தில் இருக்கும்பொழுது அழகாக இருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தானாக ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தான் செயற்கை அழகுகளை செஞ்சு கொண்டாலும் அந்த அழகு வயசு ஆக 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 குறைய தான் செய்யும். அது இயற்கை, அதை மாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவரை நீ அழகாக்குவாயா, இவருடைய அழகை நிரந்தரமாக்குவாயா துவா செஞ்சாங்க. ஹதீஸில் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் கை வைத்து துவா செய்கிறதுனாலே இந்த அம்ர் இப்னுல் அஹ்தப் என்ற சஹாபி 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்களாம். அவருடைய தாடியிலையோ அல்லது ரோம முடியிலையோ ஒரு முடி கூட வெளுத்து போகலையாம், நரவிடலையாம். அப்படி கருகருன்னு இருப்பார், கருகருன்னு இருக்கும் அந்த முடியெல்லாம். அவருடைய அழகு, முகப்பொலிவு அப்படியே ஒரு சந்திரனை போன்ற அவருடைய முகம் எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டிருக்கும். அவருடைய உடம்பிலே எங்கேயும் வயோதிகத்தினுடைய அந்த பலவீனம் தெரியவே இல்லை என்று சஹாபா பெருமக்கள் அவரை பற்றி, அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபீன்கள் எல்லாம் அவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது சொல்லித் தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நபிகளின் துவாவிற்கு, நபிகளின் கை வைத்த இடத்திற்கு கொடுத்த பரக்கத், அது ஆச்சரியம். இதே நிலையை நாமும் அடைய முடியும். ரசூலுல்லாவை சந்தோஷப்படுத்தினார் இல்லையா? நபிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். என்ன? அந்த சின்ன ரோமத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு ரசூலுல்லாவுக்கு தூய்மையாக எந்த டிஸ்டர்பும் இல்லாத ஒரு தண்ணியை கொண்டு கொடுத்தாரு. அந்த எண்ணத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இது. நமக்கும் அந்த அங்கீகாரத்தை கிடைச்சிக்கலாம். நாமளும் அழகாக இருக்கலாம், வாழ்க்கை முழுக்க நிறை இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹினுடைய அருளால் அழகு அழகு குறைந்து போகாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எப்படி? ரசூலுல்லாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். நபியினுடைய சந்தோஷத்துக்கு நம்ம ஆளாகணும். நபியினுடைய சந்தோஷத்தை லேசாக பெறுறதுக்கு ஒரு சின்ன அமல் மட்டும் சொல்கிறேன். நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நபியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாயகத்தினுடைய சுன்னத்தை அமல் ஹயாத்தாக்கணும். அது நபிக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். சின்ன ஒரு அமல், டெய்லி செய்ய வேண்டிய அமல். இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நபி சந்தோஷப்படுவார்கள். நபியின் சந்தோஷம் கிடைத்தால் நமக்கு அழகு கிடைக்கும், வனப்பு கிடைக்கும். காலம் முழுவதும் இளமை குன்றி போய்விடாமல், இளமை குறைந்து போய்விடாமல் நம்மை அது பாதுகாக்கும். என்ன அது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்கிறாங்க இல்லையா? நம்மள பல பேர் பாங்குகளை வீடுகள்லேருந்து கேட்குறோம். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னா, பாங்கு சொல்லப்படுது பள்ளிவாசலில், வீடுகளில் உட்காந்து நல்ல சவுண்டை கூட்டி வச்சுட்டு இப்போ சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அல்லது பார்த்துட்ருக்கோம். அது வேறு விஷயம் வச்சுங்களேன்.
அது பாங்குக்கு உதாசீனம் அப்படின்லாம் கிடையாது, எங்களுக்கு அது அதை பற்றி கவனம் இல்லை அதனால் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போகிறவங்க தான் நம்மள பல பேர். ஆனால் உள்ளபடியே பாங்கு சொல்லப்பட்டால், அசான் சொல்லப்பட்டால் பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக அதான் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு துவா ஓதணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு சொர்க்கத்தில் வசீலா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிலே ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பான், அது யாரும் கிடையாது. அந்த ஒருத்தராக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அசான் முடிஞ்சதற்கு பிறகு, அதாவது தொழுகைக்கான அலைப்போசை பாங்கு முடிந்ததற்கு பிறகு பின்னால் நான் சொல்லித்தரக்கூடிய துவாவை ஓதுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு சுப செய்தியும் சொன்னாங்க. அது என்ன சுப செய்தி கடைசியில் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன துவா சொல்லியிருந்தாங்க, நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அசானுக்கு பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் என்று? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீல வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமம் மஹ்மூத அல்லதி வஅத்த. இதுதான் அந்த துவா. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துவாவில் நமக்கு அது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நம்ம சொல்கிறோம் அல்லாட்ட, யா அல்லாஹ் எங்கள் நபிக்கு நீ வசீலாவை கொடுக்க வேண்டும், அந்த இடத்த கொடுக்கணும். மகாம மஹ்மூது என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல எங்கள் நாயகத்தை நீ எழுப்பணும். நீ என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாயோ அந்த வாக்கை எங்கள் நபிக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம ரசூலுக்காண்டி துவா செய்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இதை செய்கிறாங்களோ எனக்கு சந்தோஷத்தை தரவு மட்டும் இல்லை, அதுக்கு நான் கைமாறா, அதுக்கு நான் பகரமாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். என்ன கிஃப்ட்டு அப்படின்னா, நாளை மறுமையிலே என்னுடைய சிபாரிசு அவர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சொல்லுவோம், யார் அசானுக்கு பிறகு இந்த துவா ஓதுறாங்களோ ரசூலுல்லாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது ஒரு செய்தி. ரெண்டாவது, ரசூலுல்லாஹ்விடத்தில் நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். என்ன கிஃப்ட்டு? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனிடத்திலே நான் இந்த மக்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக சிபாரிசு செய்வேன், நான் பரிந்துரை செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். இதை ஓதுறதுனால ரசூலுல்லாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததாக ஆச்சு, சந்தோஷம் கிடைச்சதுன்னா நமக்கு அம்ர் இப்னு அஹ்தப் ரலியல்லாஹு எப்படியான வாழ்க்கை கிடைச்சதோ, வாழ்க்கை முழுக்க இளமையாக இருந்தாங்களோ, எப்படி அழகாக இருந்தாங்களோ அதுவும் கிடைச்சி போயிடும். கூடுதலாக இந்த துவாவை ஓதுறதுனால நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாவுடைய பரிந்துரையும் கிடைத்து போய்விடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இனிமேல் கவனத்தில் கொள்ளுங்கள், சுனன்களை நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக அசானுக்கு பிறகு இந்த துவாவை கண்டிப்பாக ஓத வேண்டும். ஓதி வாருவோம். வல்ல அல்லாஹ்வின் உயர்ந்த அந்தஸ்தையும் அவனுடைய உயர்தரமான திருப்பொருத்தத்தையும் ரசூலுடைய துவாவையும் பெறுவோம். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.